எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி ப்ளெயின் குருமா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 தக்காளி எடுத்திருக்கேங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. 2 வெங்காயத்தையும் சின்னமாக நறுக்கி வச்சு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி கட் பண்ணி அதில் போட்டுருங்க. கொஞ்சம் வதங்கினோடனே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு சேர்த்து வதக்குங்க. நல்லா வதங்கினதும் வெறுமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்க விடுங்க. அதை மிக்ஸி ஜார் எடுத்து அதில் சோம்பு, முந்திரி இல்லைன்னா பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கொதி வந்ததும் தண்ணி நல்லா கலந்து அந்த தேங்காயை இதில் ஊற்றிடுங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி அதில் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, ப்ளெயின் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன்.